அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் வர எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன். சிலது வந்து நல்லா இல்லாததையும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நீங்கள் பண்ணாதீங்க, அதை நம்புகிறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஓரளவு எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது அண்ட் மூணாவது, இவங்க சொன்னோன்னு மீட் பண்ண முடியாத சூழல் எல்லாருக்கும் இருக்கும்ல. நான் ஊரில் இருந்துருக்க மாட்டேன், வெளியே போயிருப்பேன், ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா. அவர் எப்படி அவர் வேலைகள் பிஸியாக இருப்பாரோ அந்த மாதிரி நானும் என்னோடய வேலைகள் பிஸியாக இருப்பேன். நிறைய பேர் மீட் நிஜமாக நேரம் கிடையாது தான். இருந்தாலும் நான் மீட் பண்ணி சந்தித்து ஃபோட்டோ எடுத்து தான் இருக்கேன். அதுக்கு உதாரணமாக நீங்கள் கடந்த ஒரு மாதம் ரொம்ப நாள் முன்னாடி போனேன். கடந்த ஒரு மாதம் 2 மாதமாக நான் எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். என் நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய போது ரிலீஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நான் போஸ்டர் பார்த்தேன். போஸ்ட் நிஜமாவே எனக்கு கன்வீனியன்ஸிங்காக இல்லை, ஆனால் அந்த படம் வேணாங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு பிடிக்கணுங்கிறது தான் கணக்கு இல்லையா. மற்றபடி சினிமாவில் இருக்கிறதுனால என் படத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. என்னுடைய பாப்புலாரிட்டி இன்னொரு படத்துக்கு ஓரளவு லிஃப்ட் பண்ணணும்னா அதை செய்யணுங்கிறது தான் எண்ணம். நீங்கள் சும்மா செக் பண்ணி பாருங்கள், அது நான் சொன்னால் நல்லாயிருக்கு.